என்னுடைய பெயர் சத்யேந்திரன். இந்துக்களும் கல்யாணம் பண்றான், முஸ்லீம்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்து குடும்பத்திலையும் இறப்பு நிகழுது, முஸ்லீம் குடும்பத்திலும் இறப்பு நிகழுது. இந்துக்கள் இறந்து போயிட்டா 16 நாள் கழிச்சு தான் கர்மாதி கொண்டாடிட்டு தான் அவங்க கவுச்சி சாப்பிடுறாங்க. ஆனா முஸ்லீம்கள் பணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த உடனேயே விருந்து கொடுக்குற மாதிரி கறி பிரியாணி சாப்பிடுறாங்க, இல்ல நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அது எப்படி முறையானதானா? ஐயா அவர்களுக்கு எழுந்துகின்ற சந்தேகம், இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடலாமா? ஒரு கேள்வி தானே உங்க கேள்வி. இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று. என்னுடைய பார்வையில இறந்தவர் வீட்டில் இறைச்சி சாப்பிடுவதா மரக்கறி சாப்பிடுவதா என்பதல்ல பிரச்சனை. இறந்தவர் வீட்டில் விருந்து சாப்பிடலாமா என்பதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்று கூடாது என்றால் எப்போதுமே சாப்பிடக்கூடாது. இறைச்சி சாப்பிடக்கூடாது என்றால் எப்போதுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம் என்றால் எப்போதும் சாப்பிடலாம். எனக்கு நான் என்னுடைய பார்வையிலே உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இறந்தவர் வீட்டில் விருந்து சாப்பிடுவது அவன் நன்றாக படல. இஸ்லாமா அப்படி சொல்லல. சொல்லதானே போறேன், கொஞ்சம் இருங்களேன். முதலாவதாக இறந்தவர்கள் வீட்டில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு அதை முதலாக தெரிஞ்சுக்கணும். இறந்தவர்கள் வீட்டிலே செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன, அந்த வீட்டை சார்ந்தவர்கள் முதலாவதாக என்ன செய்யணும்? அந்த வீட்டை சார்ந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுது. அழலாம், ஆனா மாரடிக்க கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, இதெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது. இயற்கையாக வருவது அழுகை, இதற்கு தடை இல்லை, அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும், இறைவனுக்கு கூறியதை இறைவன் எடுத்துக்கொண்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் இறைவனுக்குரியவர்கள், நாம் அவனிடத்திலேயே மீழ்கிறோம் என்ற உணர்வோடு இறைவன் தான் அந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பினா, அவன் சொத்து, அவன் பொருள், அவன் எடுத்துக்கிட்டான் என்பதாக அந்த வீட்டிலே உள்ளவர்கள் பொறுமை காக்க வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகத்தில் ஒருவர் கேட்டார், என்னுடைய பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று ஒருவர் கேட்டார் பெருமானார். 4 விஷயங்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகர்கள். அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுடைய மரண சாசனங்களை நிறைவேற்றுங்கள். சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, இவருக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, இந்த தர்ம காரியத்துக்கு அதை செய், இதை செய் சொல்லிட்டு போயிருப்பார்ல, மரண சாசனங்கள், அதை நிறைவேற்று. மூன்றாவது, பெற்றோர்களுடைய உறவுகளை துண்டிக்காமல் பார்த்துக்கொள். அப்பா தான் போயிட்டாரு, அவன் எதுக்கு நமக்கு? பல பேர் விட்டுறான். அப்பாவோட உறவும் போச்சு, அம்மா போனதோட உறவும் போச்சுன்னு பல பேர் துண்டித்துக் கொள்கிறான். ஆக பெற்றோருடைய உறவுகளை துண்டித்து விடாதே. 4வதாக, பெற்றோருடைய நண்பர்கள் யாரெல்லாம்